இந்த நலிதல் சூழ்ச்சி வாழ்த்தல் வரைக்கும் முடிச்சோம். அடுத்தது எதுனாக்க நாணல். இந்த நாணுதல் அப்படின்றது கூடிய மட்டும் தமிழ் இலக்கியங்களில் மட்டுமே பேசப்படக்கூடிய உணர்ச்சின்னு நான் நம்புறேன். ஏன்னா வெட்கம் வேற, நாணல் வேற. வெட்கம் என்பது பொதுவதாக தோன்றக்கூடிய ஒரு நிலை. நாணம் என்பது குறிப்பிட்ட தலைவன் தலைவியரிடையே தலைவனை காணுமிடத்து தலைவிக்கு தோன்றுவதோர் உட்குன்னுவார். உட்குன்னு சொன்னா தன் உள்ள தளவிலே நாணுதல். ஆனா அதுல வேட்கை இருக்கணும். நாணம் என்பதுல உள்ளத்தின் அளவுல வேட்கை இருக்கணும். ஆனால் அது வெளியே காட்டுகின்ற பொழுது நாணமா இருக்கணும். ஆனா வெட்கம் என்பது பொதுவான செய்தி. ஆகவே இந்த மெய்ப்பாட்டுல இந்த வெட்கம் என்பதிலிருந்து நாணம் வேறுபட வேண்டும். இந்த ரெண்டுத்துக்கும் புறச்செய்கைகள் கூட வேறு. பின்னாடி படிப்போம். இந்த நாணல் என்கின்ற ஒரு பகுதிக்கு உண்டான விரிவான பகுதியை களவியல் மெய்ப்பாட்டுல படிக்கும் போது நிறைய தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த நாணம் என்பது இவர் ஆங்கிலத்துல சொல்லும் போது என்ன பண்ணிடுறான்னாக்க ஃபீலிங் ஷை அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையை கொடுத்துடுறார். எனக்கு அதுல வெட்கப்படுதல் வேறு, நாணப்படுதல் என்பது வேறு. அதுக்குதான் நான் ரொம்ப பழைய காலத்து திரைப்பட பாடல் ஒன்றை மேற்கோளாக இயல்பாவே காண்பிப்பேன். ஏன்னா நல்ல விளக்கம் இருக்கக்கூடிய பாட்டு. அதனால இங்க மீண்டும் அதை நினைவுபடுத்துறதுல எனக்கு ஒண்ணும் தயக்கம் இல்லை. அதாவது கண்ணன் என்னும் மன்னன் பெயரை சொல்ல சொல்ல அந்த பாட்டுல ஒரு சரணம் வரும். அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம், அன்பே உன்னை நேரில் காண நாணம் நாணம். அதாவது ஒரு தலைவி தலைவன் கிட்ட சொல்லக்கூடிய செய்தி. இந்த தலைவனும் அவளுமாக எங்காயிலும் ஒரு தனி இடத்துல பொது இடத்துல இருக்கின்ற பொழுது இருவரையும் பிறர் யாரேனும் பார்த்தால் அப்பொழுது தலைவிக்கு வருவது எது என்றால் வெட்கம். நாம் இவ்வாறு தலைவனோடு சேர்ந்து இருப்பதை ஊரவர்கள் மற்றவர்கள் பார்க்கிறார்களே என்பதனால் வருவது வெட்கம். ஆனால் தலைவனோடு தலைவி இருக்கின்ற பொழுது தலைவன் தன்னுடைய உள்ளத்தின் கண் ஒரு காம குறிப்பினோடு தலைவியை நோக்குகின்ற பொழுது அதனால் விளையப்படுவது எது என்றால் நாணம். அதனால்தான் ரொம்ப அழகா எழுதினார் கண்ணதாசன். அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம், அன்பே உன்னை நேரில் காண நாணம் நாணம் என்று. ஆகவே இந்த நாணுதல் என்பது இத்தகு தன்மை உடையது. நாணலுக்கு அடுத்தது துஞ்சல். துஞ்சுதல் என்றால் உறங்குதல். உறங்குதல் ஒரு மெய்ப்பாடா அப்படின்னு கேட்டா மெய்ப்பாடுதான். ஏனென்றால் என்ன காரணத்தினால் அதை மெய்ப்பாடு என்று சொல்லுகிறோம்னாக்க உறக்கத்தின் போது அகநிலையும் வெளிப்படும், புறநிலையும் வெளிப்படும். ஒருவர் எவ்வாறு உறங்கி கிடக்கின்றார்கள் என்பதை கொண்டு அவர்களினது தன்மையை மதிப்பீடு செய்ய முடியும் என்று உளவியலாளர்கள் பேசுகிறார்கள். அதுக்கு ஒரு நல்ல மேற்கோள் காண்பிக்கணும்னாக்க மந்தரை என்கின்ற கூனி ராமனுக்கு பட்டம் என்கின்ற செய்தியை தாங்கிக் கொண்டு கடுமையான கோபத்தோடு கைகேயினுடைய அரண்மனைக்கு வருகிறார். இந்த கைகேயினுடைய அரண்மனையில கைகேயி உறங்கி கொண்டிருக்கிறார். இததான் கம்பன் வர்ணிக்கிறார். அதாவது மந்தரை உள்ளே நுழைகின்ற பொழுது கைகேயி உறங்கி கொண்டிருக்கிறாள். எப்படி உறங்கி கொண்டிருக்கிறாள்னாக்க பார்க்கடல் கிடந்த பவள வள்ளி போல். இவர் எழுதின மேற்கோள் கம்பன் காட்டின அழகான ஒரு மேற்கோள். பார்க்கடல் கிடந்த பவள வள்ளி போல். வள்ளினா கொடி, பவளம்னா தெரியும், பவள கொடி. செக்கச்செவேல் ஆடை அணிந்திருக்கிறாள் அவள். அவளுடைய அந்த கட்டில் எப்படி இருக்கிறதா, கட்டிலில் போடப்பட்டு இருக்கக்கூடிய மெத்தை விரிப்புகள் எல்லாம் பார்க்கடலினை போன்றதோ தூய்மையும் வெண்மையும் ஆயிருக்கிறது. இந்த தூய்மை வெண்மை என்று மட்டுமே அதற்கு பொருள் எடுக்கக்கூடாது. பார்க்கடல் என்பது ஒரு புனிதமானது. ஆகவே அந்த பார்க்கடலிலே இருக்கக்கூடியது யார் என்றால் பெருமாள்.
பெருமாளோடு உடன் இருப்பது யார் என்றால் திருமகள். ஆகவே இந்த வெண்மையான விரிப்புகளால் அலங்கரிக்கப்பட்ட படுக்கையில கைகேயி ஒரு பவளக்கொடி போல் கிடந்தாள்னு சொன்னா அவளினுடைய தூய்மை, அவளினுடைய நேர்மை, அவள் கொண்டிருக்கக்கூடிய ஒழுக்கம், இவைகளையெல்லாம் ஒன்றாக குறிப்பாக வைத்துதான் பேசுகிறோம். ஆகவே இந்த உறக்கம் என்று சொல்லுவது கூட மெய்ப்பாடுதான். நம்ம வீடுகளிலேயே பார்த்திருக்கிறோம், நம்முடைய குழந்தை அல்லது குழந்தைகள் உறங்கக்கூடிய அழகை பார்த்து எத்தனையோ பேர் வியந்திருக்கும். உள்ளத்துல இருக்கக்கூடிய ஆழ் மனதுல இருக்கக்கூடிய உணர்வுகளை எல்லாம் உறக்கத்தின் போதுதான் வெளிக்கொண்டு வர முடியும். அதனால இதை கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும்னாக்க ஃப்ராய்டியன் சைக்காலஜி புக் படிச்சா நிறைய தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அழகா அதை பேசுகிறார். இந்த உறக்கத்தினால் விளையக்கூடிய விளைவுகளை பற்றி, அதனால் ஏற்படக்கூடிய மெய்ப்பாடுகளை பற்றி உளவியல் நோக்கில நிறைய அவர் விவாதிக்கிறார். ஆகவே உறக்கமும் ஒரு விதமான மெய்ப்பாடு. இந்த உறக்கம் என்றால் உள்ளார்ந்த நிலையில நாம் உறங்குதல், அதாவது புறநிலையில உறங்கி அகமனதை விழிப்படைய செய்தல். ஆகவே உறக்கம். துஞ்சல்னு பேர். இந்த துஞ்சுதல் அப்படின்ற சொல்ல ஏன் அவர் சொன்னார்னாக்க, துஞ்சுதல் என்ற சொல்லுக்கு நேரடியான பொருள் என்ன அப்படின்னா மரணம். துஞ்சினான் அப்படின்னு சொன்னா அவன் இறந்து போனான் அர்த்தம் தமிழ்ல. இங்க ஏன் மரணத்தை உறக்கத்திற்கு தருகிறார்னு சொன்னா அத்தகு ஆழ் நிலை உறக்கத்தை சொல்ற. ஆகவே அவனுடைய ஆழ் மனதானது முகத்தின் வாயிலாக வெளிப்படக்கூடிய அளவுல அவனுக்கு உண்டான ஆழ்நிலை உறக்கம், அது ஒரு மெய்ப்பாடு. ஆகவே துஞ்சல். அடுத்தது துஞ்சலுக்கு இங்கிலீஷ்லயா அதுதான் ஸ்லீப் தான், ஒரே வார்த்தை. இந்த ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகு ரொம்ப எளிமையா சொல்லிடலாம். சரி, அடுத்தது அரற்று. அரற்று என்றால் உறக்கம் வந்த காலத்து உறக்கத்தில் ஆழ்மனது விழித்து கொள்வதினால், ஆழ்மனது புறநிலைக்கு வருவதினால் வரக்கூடிய வாய் உளறல். அரற்றுதல் என்றால் உளறுதல். வாய்ச்சோர்வுன்னு நாங்க தமிழ்ல சொல்லுவோம். உறக்கத்தின் கண் தோன்றுவதோர் வாய்ச்சோர்வு என்றால் நம்ம அகத்திலே இருக்கக்கூடியவற்றை எல்லாம் நினைவு இருக்கும் போது புறத்துல பேச முடியாது. ஆழ்நிலை உறக்கத்திற்கு சென்றதினால உள்மனதானது வெளிப்படும். ஆகவே இதுக்கு பேர் அரற்றுன்னு பேரு. பிளாபரிங்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. ஆனா ஆங்கிலத்துல பிளாபரிங்ன்ற சொல்ல எடுத்துட்டோம்னாக்க நினைவோட உளறுவதை தான் பிளாபரிங்னு சொல்றாங்க. அதுதான் நேரடி பொருளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அரற்று என்பது வேறு. ஆகவே அரற்று என்பது எங்கெங்கெல்லாம் வேறுபடும்னா சில இடங்கள்ல பார்க்கலாம். அதாவது அச்சம் மீது உணரப்படுகின்ற பொழுது அரற்று, கவலை மிக அதிகமாக உணரப்படும் போது அரற்று ஏற்படும். அது போல டிரான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வேறு ஒரு நிலைக்கு மூவ் ஆகிறோம் இல்லையா, அதாவது ஆவேசம் வந்து பேசுவது போல, ஹிஸ்டீரிக்கலா பேசுறது, இதுக்கெல்லாம் தான் அரற்றுன்னு பேர். அதனாலதான் இந்த அரற்றை செய்யக்கூடியவன் அராளன். இந்த அராளன்ற ஒரு கதாபாத்திரம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் பொன்னியின் செல்வன் படித்திருந்தால் அதுல அராளன் ஒரு கதாபாத்திரம் வரும். அவன் இந்த மாதிரிதான் அரற்றுதலுக்கு உண்டான செயலை செய்பவன். ஆகவே இந்த அரற்று என்ற சொல் ஆழ் மனதினுடைய வெளிப்பாடாக பேசப்படக்கூடியது. எங்கெல்லாம் இந்த ஆழ் மனதினது வெளிப்பாடு வரும்னா அச்ச உணர்வு இருந்தால் வரும் அரற்றுதல். மிக அதீதமான சோகம் ஏற்பட்டால் அரற்றுதல் வரும். ஆகவே அரற்று. அரற்றுக்கு அடுத்து ஒருத்தர் எழுதுறார் வேடிக்கையா, தமிழ்ல சொல்லும் போது அதை சொல்லிடணும். அரற்று என்பது கனவினால உருவாகுவது தானே. அப்ப இந்த அரற்று என்பதை எதோட சேர்க்கலாம், எந்த துறையோடு சேர்க்கலாம்னு கேட்ட பொழுது பின்னாடி உரையாசிரியர்கள் ரொம்ப சுவாரஸ்யமா விவாதம் பண்றாங்க. இத களவியலோடு சேர்க்கலாம் என்பது, அதாவது தலைவனுக்கும் தலைவிக்கும்
காதல் தோன்றிய நிலையில தலைவியானவள் அந்த காதலை தன் இல்லத்துல வெளிப்படையாக சொல்ல முடியாத சூழல் ஏற்படுகின்ற பொழுது அவளை அறியாமல் அந்த களவு பற்றின பேச்சு அல்லது காதலனோடு கொண்டிருந்த நட்பு இது பற்றின சிந்தனை அவள் ஆழ் உறக்கத்தில் இருக்கும் போது அவளை அறியாமல் வெளிப்பட்டு இது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே இந்த அரற்று என்பது காதலருக்கு உரிய என்று இளம்பூர்ணர் ரொம்ப நகைச்சுவையாக அதை சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த காலத்துல தலைவனுக்கும் தலைவிக்கும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய களவு வாழ்க்கையை எந்த பெற்றோர்களும் சென்று கேட்டு தெரிந்து கொள்ளும் மரபு இல்லை. அவர்கள் ஒன்று தோழியின் வாயிலாகவோ சூழலின் வாயிலாகவோ அல்லது யாரேனும் ஒரு வேலனை அழைப்பித்து வெறியாட்டினை மேற்கொண்டு அதன் வாயிலாகவோ இல்லை தலைவி உறக்கத்தில் தன்னை அறியாமல் பிதற்றக்கூடிய அரற்று மொழிகளை கொண்டுதான் அறிந்து கொள்ள முடியும். இவைகளுக்கெல்லாம் அறத்தோடு நிலைன்னே பேர். ஆகவே இந்த அரற்று என்பது களவியற்படும் என்று இளம்பூர்ணர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் ஒரு பகுதி. அடுத்து முனிதல். முனிதல் என்று சொன்னால் ஒருவரை வெறுத்தல். அப்ப நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம், இந்த வெறுத்தல் என்பது இழிவரல் ஆகாதான்? இல்ல, இழிவரல்ல சொல்லி இருக்கக்கூடிய காரணம் வேற. இழிவரலுக்கு நாம் என்ன காரணம் எல்லாம் சொல்லி இருக்கோம்னு கொஞ்சம் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். இழிவரலுக்கு எதெல்லாம் காரணம் சொல்றோம்? இழிவரலுக்கு எதெல்லாம் காரணம் சொல்றோம்? கொஞ்சம் நீங்களும் அப்படி படிச்சதை நினைவுபடுத்தினாதான் சரியா இருக்கும். நகை, அழுகை, மூப்பு, மூப்பே, பிணியே, வருத்தம், வருத்தம் மென்மையோடு யாப்புற வந்த இழிவரல் நாங்கே. அப்ப இந்த 4க்குள்ள இந்த முனிதல் இல்லை பாருங்க. முனிதல் என்று சொன்னால் ஒன்றின் மீது நாம் காட்டக்கூடிய வெளிப்படையான வெறுப்பு. மற்றைய 4கும் அந்த இழிவரலுக்கு சொல்லக்கூடிய 4ம் யாப்புற வந்த சொல்லினால் சொல்ற மனதோடு தொடர்பு படுத்துகின்ற பொழுதுதான் அவை வெறுப்பு. ஆனால் முனிதல் என்பது ரொம்ப இயல்பாக வருவது. ஆகவே முனிதல் என்பது வெறுத்தல். அந்த வெறுத்தல் ரொம்ப இயல்பா வரும். ஒண்ணு வேண்டாம், அதிகாலை பொழுது எல்லோரும் ரொம்ப சீக்கிரம் எழுந்திருப்பாங்க. நம்ம வீட்டுல நாம கொஞ்சம் கால தாமதமா எழுந்த உடனே டக்குன்னு அம்மா நம்ம கிட்ட மூச்சு காமிப்பாங்க. அது ஒரு வெறுப்பு. என்னன்னே பொண்ணு சட்டுன்னு எழுந்திருக்க மாட்டியா காலையில? இதுக்கு பேரு முனிதல்னு பேர். இது ஒரு நிரந்தரமான அல்லது ஒரு ரொம்ப நேரத்துக்கு சஸ்டைன் ஆகக்கூடிய உணர்ச்சி அல்ல. இந்த முனிதலினால் பிற உணர்ச்சிகளை தூண்டும். முனிதல் என்பது இழிவரலினுடைய தொடக்க நிலையா கூட வச்சுக்கணும். வெறுப்பினால் வரக்கூடிய வெகுளின்னு ஒண்ணு படிக்கிறோம். முனிதல் என்பது வெகுளிக்கு உண்டான முன்னிலையா எடுத்துக்கலாம். ஆகவே முனிதல் என்பது ஒரு தனியான இருக்கக்கூடிய துணை மெய்ப்பாடு. அடுத்தது நினைத்தல். இந்த நினைத்தல் அப்படின்னாக்க கடந்த காலத்தை நினைக்கிறதுக்கு பேரு தான் நினைத்தல். ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்ல 2 சொல் இருக்கு. நினைத்தல்னு ஒரு சொல், எண்ணுதல் என்கின்ற ஒரு சொல் இருக்கு. எண்ணுதல்ன்ற சொல்ல நாம ரொம்ப பெரிய அளவுல பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். எண்ணுதல் என்பது வருவது குறித்த சிந்தனை எண்ணுதல். நடந்தது குறித்ததை சிந்திப்பதுக்கு பேரு நினைத்தல். அதான் நினைவு என்றால் ஒன்று நடந்து அது மறந்து போயிற்று, அதை மீண்டும் நம் உள்ளத்திலே உருவாக்கி கொள்ளுகிறோம். கடந்ததை எண்ணுவது வருவதை, கடந்ததை நடந்து போன நிகழ்ச்சியை எண்ணுவதற்கு பேரு நினைத்தல். இனி வருவது என்ன என்பதை நினைத்து பார்ப்பதற்கு பேரு எண்ணுதல். ஆகவே எண்ணுதல் என்பது எதிர்காலத்துல கையாளணும், நினைத்தல் என்பது இறந்த காலத்துல கையாளணும். ஆகவே நினைத்தல் தமிழ் இலக்கணத்துல சொல்லும்போது கழிந்ததை நினைத்தல். ஏற்கனவே நடந்து முடிந்து போன ஒரு நிகழ்வை அதை மீண்டும் மனத்தகம் கொண்டு வந்து சீர்தூக்கி பார்த்தல் நினைத்தல்.
ஆகவே இது ஒரு மெய்ப்பாடு. ஏனென்றால் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நினைத்தல் எப்படி ஒரு மெய்ப்பாடாகும். நான் ரொம்ப இயல்பா சொல்லுவேன், இந்த பகுதியை நடத்துகின்ற பொழுதெல்லாம் இயல்பா சொல்லுவேன். பெண்கள் எங்காயிலும் ஒரு கருத்து வேறுபாடு தோன்ற பேச தலைப்பட்டார்கள்னாக்க, யார் மீது அவர்கள் கோபப்படுகிறார்களோ அவர்களோடு தொடர்புடைய எல்லா நிகழ்ச்சியையும் கணப்பொழுதுல நினைவிற்கு கொண்டு வந்து அதை வெவ்வேறு விதமான மாடுலேஷன்ல டெலிவர் பண்ணுவாங்க. இதை விட அழகான மெய்ப்பாடு வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அன்னைக்கு நீ அப்படி பேசின, அதனாலதான் அப்படி ஆச்சு, அதுக்கு மறுநாள் நீ சும்மா இருந்தியா என்றெல்லாம் தாங்கள் இதுகாரும் அவரோடு தொடர்பு கொண்ட காலம் தொட்டு இன்று வரை என்னெல்லாம் கடந்த காலத்தில் நிகழ்ந்தனவோ அவைகளை எல்லாம் ஒரு சேர மனத்தகம் கொண்டு வந்து அதற்கு உரிய வெவ்வேறு விதமான அதுல கோபம் காண்பிக்கலாம், வருத்தம் காண்பிக்கலாம், அழுகை காண்பிக்கலாம், எதை வேணாலும் காண்பிக்கலாம். இந்த இழையினை கொண்டு பல்வேறு விதமான நல்ல பல மெய்ப்பாடுகளை உருவாக்க முடியும். ஆகவே நினைத்தல், இந்த நினைத்தலுக்கு இவர்கள் என்ன சொல்லுகிறார்னா ரிமெம்பரிங் த பாஸ்ட். அடுத்தது வெறுதல். இந்த வெறுதல் என்றால் நம்ம ரொம்ப இயல்பான தமிழ்ல சொல்லணும்னா திடுக்கிடுதல்னு சொல்றோம் பாருங்க. ரொம்ப இயல்பான தமிழ்ல திடுக்கிடுதல். அந்த கண நேரத்துல அந்த ஒரு அதிர்ச்சி தோன்றி மறையறதுக்கு பேரு வெறுதல். இது அக இலக்கியத்துல ரொம்ப அழகான ஒரு இடத்துல கையாடுவார் இலக்கண ஆசிரியர்கள். தலைவன் முதல்ல தலைவியை சந்தித்த இயற்கை புணர்ச்சியில தலைவியினது கையையோ உடலையோ தலைவன் தீண்டுவதை என்ன இலக்கணத்துல எழுதுவோம்னா மெய் தொட்டு பயிரல் எழுதுவோம். மெய் தீண்டல் என்றோ தொடுதல் என்றோ சொல்லவே மாட்டார்கள் இலக்கணத்துல. அது மெய் தொட்டு பயிரல். ஏனென்றால் தீண்டிய வழி வெறுதல் உணர்ச்சி தலைவிக்கு வந்துடும், ஒரு திடுக்கிடும் உணர்ச்சி வரும். அந்த 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 உணர்ச்சி கண நேரம் தான் இருக்கும். அச்சம் என்பது ரொம்ப நேரமா சஸ்டைன். இந்த உவகையில திடுக்கிடுதல் ஏற்படும். உவகை என்று சொல்லக்கூடிய சிங்காரத்துல திடுக்கிடுதல் ஒரு அழகான இழை. அது போல அற்புதத்துல திடுக்கிடுதல் ஒரு அழகான இழை. ஒன்றை பார்த்தவொடனே கண நேரம் அப்படி கண்கள் எல்லாம் மலர்ந்து ஒரு அச்சம் ஏற்பட்டு அப்புறம் அந்த கண் முன்னே தோன்றக்கூடிய ஆச்சரியத்தை ரசிக்க ஆரம்பிச்சு. ஆகவே வெறுதல். இந்த வெறுதலுக்கு எனக்கு இவருடைய இலக்கணம் புரியல. ஆங்கிலத்துல இவர் வெறுதலுக்கு என்ன சொல்றாருனாக்கா இது ரொம்ப சம்பந்தமே இல்லாத இருக்கு. ஸ்லைட் ஆங்கர்னு எழுதுறார். இதெல்லாம் தான் சிக்கல். இந்த வெறுதல் என்றால் அந்த கண நேரத்தில் அப்படி தோன்றி அந்த திடுக்கிடுதல். இதுக்கு பேர் ஸ்டன்னிங்ன்றது அப்படியே அசைவற்ற நிலையில நிக்கிறதுக்கு பேரு ஸ்டன். இயக்கமற்ற நிலையில நிக்கிறதுக்கு பேரு ஸ்டன்னிங். ஆனா இது வெறுதல், கதுமென வெறும்னு தான் இலக்கியத்துல எழுதும். அந்த நேரத்துல கண நேரத்துல உள்ளுக்குள்ள ஒரு உணர்ச்சி தோன்றி உடனே அது மற்றொரு உணர்ச்சிக்கு பரிமாணமாக மாறிவிடுமே ஒழி அது நிக்காது. ஆகவே வெறுதல் என்பது இது அச்சம் மாறி ரொம்ப நேரம் சஸ்டைன் ஆகாது, கண நேரத்துல தோன்றி மறைஞ்சிடும். அதனாலதான் இந்த வெறுதல் என்பது குறிப்பா சிங்காரத்துக்கு ஒரு அடிப்படையான, நீங்க ரொம்ப தெரிந்த வேற விதமாவே சொல்லலாமே, தலைவன் யாருன்னு தெரியும், அதாவது கணவன். நாம தெரியாத நிலையில, அதாவது எதிர்பாராத நிலையில நாம் தீண்டப்படுவது நம்முடைய கணவனே என்றாலும் அல்லது காதலனே என்றாலும் அந்த கண நேரத்துல வெறுதல் தோன்றி திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் ஓ நீங்களா முடிச்சு போச்சு. அப்ப அந்த ஒரு கண உணர்வு இது சிங்காரத்தினுடைய அடிப்படையாகவும் இருக்கும், பின்னர் தோன்றக்கூடிய அற்புதத்தினுக்கு உண்டான அடிப்படை. வெறுதல் என்பது அற்புதத்திற்கு கூட ஒரு இழையாக செயல்படுத்தப்படும். ஆகவே இதெல்லாம் நாம ஸ்டார்டில் சொல்லலாம். பட் ஸ்டார்டிலுக்கு அது எதுக்கெல்லாம் பேஸா வரும்னு பார்க்கணும். இந்த ஸ்டார்டில் என்பது ஃபியர் பேஸா இருந்ததுன்னா ரைட். இம்பல்சிவ் ஆங்கர்
இம்பல்சிவ் ஆங்கர் அப்படின்றத விட இந்த வெறுதல் என்பது கோபமாவே பார்க்க கூடாது. ஒரு திடுக்கிடக்கூடிய உணர்ச்சி. இது கோபத்துக்கு ஒரு வெறுதலுக்கு என்ன விட அச்சம் போல் நீடு நில்லாது கதுமெனும் தோன்றுவதோர் குறிப்பு. ஆங்கர்ன்ற ஃபார்முக்கே வரல பாருங்க இளம்பூரண. அச்சம் போல் நீடு நிற்காது, சஸ்டைன் ஆகாமல் என்ன ஆகும், கதுமென தோன்றி மாய்வதோர் குறிப்புன்னு எழுதுவார். அந்த பிராக்ஷன்ல அப்படி திடுக்கிட்ட நீங்களா உடனே நம்ம சிரிக்க ஆரம்பிப்போம், இல்ல மூஞ்ச வேற விதமா மாத்திப்போம். இப்ப நம்ம குழந்தைய நம்ம எதிர்பாராத நிலையில அப்படி முதுகுல வந்து ஒரு தள்ளுதல் டக்குன்னு ஒரு கோவம் வந்து யாரும் இப்படி திரும்பி பார்ப்போம், நீயா உடனே உடனே ஒரு ஸ்மைல் பண்ணுவோம், இல்ல அக்செப்ட் பண்ணிப்போம், என்ன இப்படி பண்ணிட்டு அப்படின்னு கொஞ்சம் போலியா மிரட்டுவோம். இந்த அந்த அந்த வெறுதல் அந்த யார் தெரியாது அந்த நிமிஷத்துல. ஒண்ணு மனம் மாத்திரம் சொல்லிக் கொண்டே இருக்கும், நம்மோடு யாரேனும் நெருங்கிய தொடர்பு உடையவர்களால் அன்றி வேற யாரும் இப்படி வந்து நம்ம கிட்ட பிஹேவ் பண்ண முடியாது. அந்த இடைப்பட்ட நேரத்தில் யாராக இருக்கும்ன்ற அந்த ஒரு சின்ன நிலையில அந்த வெறுதல் தோன்றும். அதுக்குதான் சொன்ன, இந்த ஆடவர் தீண்டிய வழி முதலில் தோன்றுவது ஒரு வெறுதல், திடுக்கிடுவோம். அப்புறம் சரி தெரிந்தவர் பழகியவர், அவ்வளவுதான். ஆகவே இதாவது நான் ஏற்கனவே இந்த மெய்ப்பாட்டியலை நடத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்ன, பல சொற்களை என்னால் பொருத்தமுட ஆங்கிலத்தில் சொல்லுதல் என்பது இயலாதுன்னு நான் நம்புறேன். ஏனென்றால் இந்த உணர்ச்சி எல்லாம் வந்து தமிழ் இலக்கியத்தினுடைய போக்கிலிருந்து உருவாக்கப்பட்டது. ஏன்னா இப்ப வந்து உதாரணம் பாத்தீங்கன்னா, இந்த தமிழ்ல இயற்கை புணர்ச்சி என்பது பின்னாடி படிக்கக்கூடிய மெய்ப்பாட்டு களவு கால மெய்ப்பாட்டுல இயற்கை புணர்ச்சி என்பது தவிர்க்க முடியாத வரையறுக்கப்பட்ட இலக்கணத்திற்குண்டான பகுதி. தொல் தமிழ் இலக்கியங்கள்ல தலைவன் தலைவி என்கின்ற இருவரும் ஒருவரை ஒருவர் தாமாக எதிர்பட்டு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுது. அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகுதிக்கு ரொம்ப அழகா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கலித்தொகை பாட்டுல ஒரு தலைவி தன் காதலனோடு தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தன் தோழி கிட்ட குறிப்பா சொல்லுவா. என்னவென்று தொடங்குவாள்னா, நேற்று நான் சோலையில உலவி கொண்டிருந்தேன், அப்பொழுது திடீரென்று ஒரு குரல் கேட்டது, நில் என்று. என நிறுத்தான். நில் என்று சொன்னான். அவன் யார் என்று சற்று திடுக்கிட்டு பார்த்தேன், தலைவன் நின்று கொண்டிருந்தான். நிருப்ப கிட்டே வந்து அடுத்த பாட்டு தொடரும். என் அருகே திரும்பி வந்து அவன் என் முகனும் அப்படி முகமும் தலையும் எல்லாவற்றையும் நோக்கி ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பேச தலைப்பட்டான் ஆரம்பிப்பான். அந்த முதல் சொல்லுதான் முக்கியம். நில் என்று சத்தம் கேட்ட உடனே யார் அப்படின்னு ஒரு திடுக்கிடும், ஒரு கண நேரம். அப்புறம் அந்த குரலுக்குரியவன் யாருன்னு பார்த்த உடனே பல நாள் நம்ம தொடர்ந்து வரக்கூடிய தலைவன் தானேன்னு நம்ம அறியாமல் அந்த கண நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அச்ச உணர்வு அது. ஏன்னா அச்சம் சஸ்டைன் ஆயிட்டுதுன்னா காதல் சிறக்காது. தலைவிக்கு தலைவன் பால் அச்சம் வளர்ந்து விட்டது என்றால், அதனால்தான் எழுதினார் இளம்பூர்ணர், இது அச்சம் போல் நீடு நில்லாது. ஏன்னா அச்சம் என்கின்ற ஒரு உணர்ச்சி காதல் உணர்வுல தலைவி பால் நிகழ தலைப்பட்டு விட்டது என்றால் அங்கு காதல் சிறக்காதுன்ற இலக்கணமே உண்டு. ஐயமும் அச்சமும் பெண்களுக்கு காதலில் தோன்றுதல் கூடாது. இது தமிழ் இலக்கண மரபுல வரையறையாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஆகவேதான் தலைவியை முதல்ல சந்திக்கின்ற பொழுது அச்ச உணர்வு தலைவனுக்கு வரலாம். இவள் இவ்வுலகம் பெண்ணால் அது மாற்றுலகத்திலிருந்து வந்து இருக்கக்கூடிய அணங்கான அவனுக்கு ஐயம் வரலாம். அந்த ஐயத்தை அவன் போக்கிக் கொள்ள பல்வேறு விதமான வழிமுறைகளில் ஈடுபட்டு இல்லை இவள் மண்ணுலக பெண் தான் என்ற முடிவுக்கு வரலாம். மாறாக தலைவிக்கு தலைவனை பார்த்த உடனே அச்சம் வந்து விழுவதாக பாட்டு இருந்ததுன்னா அந்த தலைவிக்கு அங்கு காமம் சிறக்காது. ஆகவேதான் தமிழ் இலக்கியங்கள்ல எந்த இலக்கியங்களை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள், அவர்களுக்கு இடையே இல்வாழ்க்கை தொடங்குகிறது என்கின்ற பொழுதுதான் தலைவிக்கு தலைவன் மீது அச்சமும் வரும், ஐயமும் வரும். அவனுடைய ஒழுக்கத்துல புறத்தொழுக்கம் இருக்கிறதா என்கின்ற ஐயம் வரும். சென்றவன் உரிய காலத்தில் மீள வேண்டுமே என்கின்ற அச்சம். ஆகவே களவு காலத்துல அச்சம் வருவதாகவோ ஐயம் வருவதாகவோ பாடல் புனையும் மரபு இல்லை. ஆகவே வெறுதல் என்பது
அந்த கணநேரம் தோன்றி மடிவதற்கு உண்டாகிய ஒரு உள்ள குறிப்பு. அதுக்குதான் சொல்றேன் திடுக்கிடுதல். எனக்கு இது பொருத்தமான ஆங்கில சொல் சொல்ல தெரியல. ஒரு கால் இருக்கலாம். என்னுடைய வொகாபுலரி ரொம்ப கம்மி. சார் இன்ஸ்டன்ட் ஃப்ரைட். இல்ல இது பல வார்த்தைகள்ல சொல்லாத எழுமா. இந்த வெறுதல் என்பது ஒரு சொல். இது ஒரு சொல் நீர்மைத்து. இதுக்கு 2-3 சொல்ல போட்டு அதை எலாங்குவேட் பண்ணாது. அப்படி இருக்கிறதுக்கு நியாயம் இல்லைன்ற என்னுடைய ஆர்குமெண்ட். ஒரு உணர்ச்சியை ஒரு உணர்ச்சியை சொல்றதுக்கு ஒரு பேராகிராஃப் மாதிரி விளக்கம் எழுதக்கூடாது. அந்த தமிழ்ல வெறுதல் சட்டுன்னு எங்களுக்கு புரிஞ்சிடும். அது இலக்கியத்துக்குள்ள இருந்தோம்னா புரிஞ்சிடும். வெறுதல் என்றால் அந்த கணநேரம் தோன்றுவதோர் அச்ச குறிப்பு. இதுக்கு ஆமா எனக்கு இருக்கக்கூடிய சிக்கலே என்னன்னாக்க இது ஒரு நிழல் உருவத்துல நான் நடத்திட்டு இருக்கிற பாடமா இருக்கு. நிஜ உருவத்துல நடத்தக்கூடிய பாடமா இருந்தா அதற்கு நிறைய மேற்கோள்களை விளக்கமா சொல்லிட முடியும். இதற்கு ரொம்ப அந்த வெறுதல் என்பதற்கு தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா திரைப்படத்துல இருக்கக்கூடிய டூயட் சாங்கையும் எடுத்து பாருங்க. இந்த வெறுதல் ஒரு பிளாஷ் வந்துட்டு மடி என்பது அடுத்தது சொல்றேன். இந்த இடத்துல மடின்ற சொல்லுக்கு நாம என்ன நினைக்கிறோம்? சோம்புதல் வேற, ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி லேசினஸ் வேற, அடுத்தது லெத்தார்ஜி வேற, ஸ்லக்கிஷ்னஸ் வேற. மூணு டிஃபரெண்ட் கான்டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அது போல இங்க மடி என்பது சோம்புதல் வேற. சோம்புதல் என்பது உடலாலும் உள்ளத்தினாலும் சோர்வு காட்டுதல் சோம்புதல். மடி என்பது உள்ளத்தினால் மட்டுமே சோம்புதலை காட்டுது. மடி மனது சோம்பேறிப்படும், உடல் சோம்பேறித்தனப்படாது. உடலும் மனமும் சேர்ந்து லெசியா இருந்தா அதுக்கு பேரு சோம்புதல். இதுக்கு நல்ல மேற்கோள் அழகா சொல்லலாம். அதாவது வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்ற, ஒருவன் தானே கெடுவதற்கு எது காரணம் அல்லது எவை காரணம்னு கேட்பார். வேறு யார் ஒருவரும் ஒருவனை அழிக்க வேண்டாம், கெடுக்க வேண்டாம். ஒருவனிடம் இந்த 4 குணங்கள் இருந்தால் போதும் அவனை அழித்துக் கொள்வதற்கு வழிவகை திறந்து விடும். என்னெல்லாம் சொல்லுவார்? நெடு நீர்மை, மறவி, மடி, துயில், இந்நான்கும் கெடுநீரார் காமக்கலன். ஆனா ஒரு அதிகாரமே எழுதுறார், மடி இன்மைன்னு ஒரு அதிகாரம் எழுதுறார். மடின்ற சொல் மனத்தளவிலே சோம்புதல். இன்னொரு இடத்துல எழுதுறார் அதே வள்ளுவர் மடியின்மையில, குடி என்னும் குன்றா விளக்கம், மடி என்னும் மாசு மாய்ந்து உறக்கு. அந்த மடி என்கின்ற மாசு மனசுக்குள்ள இருக்கிறது. அந்த மனதினுள் நம்மால் இது இயலாய், இதையே நாம செய்யணும், இதனால் என்ன பயன் என்று மனது அளவிலே தளர்ந்து போகுதல், மனதளவிலே சோம்புதல். சோர்வு அல்லது சோம்புதல் என்பது மனதோட உடலும் சேர்த்து சொல்லிடும். ஒருத்தன் வெளியே பார்த்தீங்கன்னா உற்சாகமா இருப்பான், மனசுக்குள்ள அவ்வளவு சோம்பேறித்தனம். ஆனா அந்த சோம்பேறித்தனத்தை உடலால வெளியே காண்பிக்கும் போது பார்த்த உடனே சொல்லிடலாம், இவனால எந்த காரியமும் ஆகாது, எதனையும் தவிர்த்து விடுவான். ஆகவே மடி என்பது மனதினுள் ஏற்படுவதோர் ஒரு சோம்பேறித்தனம். இது ஒரு மெய்ப்பாடுதான். ஏன்னா அந்த மனத்துல அந்த சோம்பேறித்தனம் ஏற்பட்ட உடனே செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நம்ம ஆர்வமே காட்ட முடியும். மனதினுள் ஒரு அந்த மடி என்கின்ற ஒன்று தோன்றிவிட்டது என்றால் புறநிலையில நாம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலிலும் ஆர்வத்தையே காட்டணும். ஆகவே மடி. அடுத்தது கருதல். கருதல் அப்படின்னாக்க இவ திருப்பி இங்கிலீஷ்ல இங்க தகராறு வருது பாருங்க. இந்த திங்கிங் மூட் அப்படின்றா இல்ல, அப்ப நினைவோட இது சேர்ந்துடும். அதாவது கருதல் என்பது ஒரு நிகழ்வு நடந்த வழி, இது இதனால் நடந்திருக்குமோ என்பது பற்றிய குறிப்பை மனதினுள் உருவாக்குது. இது ஏன் இவ்வாறு நடந்தது, இதற்கு இது காரணமாக இருக்கும். ஆங்கிலத்துல மியூசிங் ஓவர் த பாஸ்ட் ஒரு குறிப்பு எழுதும். பண்டு நடந்தவை
அதற்கு ஏதாகிலும் ஒரு காரணத்தை குறிப்பால் உணர்த்துவதற்கு பேரு கருதல்னு பேரு. இது காரணமாக இருக்குமோ? இப்ப உதாரணமா பார்க்கலாம். இப்போ கலித்தொகையில இருந்து இன்னொரு பாட்டு, கருதல். எவ்வளவு அழகான பாட்டு பாரு. தலைவன் பொருளை சம்பாதிக்க பாலை நிலத்துக்கு போறான். பாலை நிலத்து வழியா அவன் செல்லக்கூடிய வழி வெம்மையானது, நீர் பசை அற்றது, கடுமையான கோடை காலம். இந்த மாதிரி பாலை பகுதியில் அவன் செல்லுகிறான். உடனே அவனது செலவு பற்றி தலைவி கருதுகிறாள். என்ன கருதுகிறாள்? வார்த்தையை பாருங்க, கருதுகிறாள். என்ன கருதுகிறாள்? என் தலைவன் செல்லக்கூடிய பகுதியில அந்த பாதையில நிழல் இருக்காது, மரங்கள் எல்லாம் வற்றி உலர்ந்து போயிருக்கும், நீர் பசையே இருக்காது. ஆகவே மேகங்களே, அவன் பிரிவினால் நான் அழுது கொண்டிருக்கிறேன், என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் கடல் போல் பெருக்கெடுக்கிறது. இந்த கண்ணீர் கடலிலே என் நீரை முகந்து கொண்டு அவன் செல்லக்கூடிய பாதையில் மழையாக பொழிய நீங்கள் கூடாதா என்று தலைவி கருது. இதுதான் முக்கியம், இந்த கருதுதல். அவனுடைய பயணத்திற்கு, அவன் செல்லக்கூடிய பாதைக்கு எதனை செய்தால் சரியாக இருக்கும் அவ கருதுகிறாள். ஆகவே ஒரு சிக்கல், அந்த சிக்கல் தோன்றியதன் காரணம் என்ன என்று கருதுதல். அந்த சிக்கல் எதனால் தோன்றியது அல்லது எதனால் இருக்க முடியும். இந்த கருதுதலுக்கு நான் ஒரு திருக்குறள் சொல்லணும்னு எல்லாம் களவு காதல் மேற்கோளாதான் வர்றது. குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறக்கணித்தால் போல நகும். உதாரணம், தலைவன் தலைவியை பார்க்கிறான். அந்த தலைவி தலைவனை ஏற்பதற்கு உண்டான சம்மதம் என்பதை எப்படி காட்டுவான்? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். தலைவன் தான் விருப்பத்தை, தன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கிடக்கையை வெளிப்படையா தலைவி கிட்ட சொல்ல முடியும். அந்த வெளிப்படையான அந்த கருத்தை சொல்லுவதற்கு ஏற்றாற்போல் முகபாவத்தை காட்டும். புதியதாக பார்க்கக்கூடிய ஒரு தலைவனை, அவனை தான் ஏற்றுக்கொண்டு விட்டதாக கருதக்கூடிய ஒரு பெண் எவ்வாறு அந்த கருத்தினை வெளிப்படுத்துவாள்ன்றதுக்கு வள்ளுவர் 2 மேற்கோள் சொல்லுவார். ஒன்று, சிறக்கணித்தாள் போல மெல்ல நகுன்ற குறிப்பாக, அதாவது வேறு எங்கோ பார்ப்பது போல் பார்த்த வண்ணம் நம்மை பார்த்து சிரிப்பாள். இது ஒரு கருதல். மற்றொரு கருதல் அடுத்த குறளிலேயே சொல்லுவார். ஒரு பானையின் உள்ள எவ்வளவு நீர் இருக்கிறது என்பது பானையினுடைய புறநிலையில எங்கிருந்து கசிவு தொடங்குகிறதோ அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவினுக்கு நீர் இருக்கிறது. இது கருது. ஆராய்ச்சி பண்ணிட்டு. ஆகவே இந்த கருதல் என்பது குறிப்பு. இன்ன குறிப்பினால் அவள் இத்துணை அளவு தன் மீது அன்பு கொண்டிருக்கிறாள் என்பதை எண்ணி முடிதல். அடுத்தது ஆராய்ச்சி. அடுத்த கிளை ஆராய்ச்சி. ஒரு பொருளின் தன்மையை ஆய்தல் ஆராய்ச்சி. ஞாபகம் வச்சு, ஒரு பொருளின் தன்மையை ஆய்தல். ஒன்று குளிர்ச்சியாக இருக்கிறது என்றால் ஏன் குளிர்ச்சியாக, அல்லது ஒன்று வெம்மையாக இருக்கிறதுன்னா அது ஏன் வெம்மையாக இருக்கிறதுன்னு ஆராய்ச்சி. ஆராய்ச்சி என்பது ஒரு பொருளின் தன்மை, பொருட்தன்மையை ஆய்வு செய்யறதுக்கு பேர் தான் ஆராய்ச்சி. கருதல் என்பது மனக்குறிப்பை ஆராய்ச்சி பண்றதுக்கு பேரு கருதல். அடுத்தடுத்து வச்சாரு. கருதல் என்பது ஒரு நிகழ்வினால் விளையக்கூடிய விளைவை ஆராய்ச்சி செய்வது கருதல். ஒரு பொருளினுடைய தன்மையை மட்டுமே ஆய்வதுக்கு பேர் ஆராய்ச்சி. உதாரணம் பார்த்தாக்க, நற்றிணையில ஒரு பாட்டு, தலைவன் தன்னுடைய கையுறையாக அன்பு காட்டுவதற்காக, தலைவி பால் கொண்ட அன்பினுக்காக தன் கையில் இருக்கக்கூடிய தன்னுடைய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு வந்து கொடுக்கிறான். அந்த பொருளின் தன்மை என்ன என்று ஆய்வது என்பது தலைவிக்கு இயல்பானது.
அது பொருளாகத்தான் இருக்கணும். அவனால் கொடுக்கப்படக்கூடிய பொருள், அந்த பொருளை ஆய்வு மனப்பான்மையோடு ஏற்றுக்கொள்ளுதல். என்ன ஆய்வு மனப்பான்மை? இந்த பொருளை நாம் எப்படி ஏற்பது, எப்படி பிறர் அறியாமல் தன் இல்லத்தில் வைத்துக் கொள்வது, இது பற்றிய இது ரொம்ப அழகான ஒரு மேற்கோள். இது திருப்பி நான் திரைப்படத்துக்கு தான் போக வேண்டியிருக்கு. ஒரு திரைப்படத்துல ஒரு காவல் நிலையத்துல ஒரு பேரண்ட்ஸ் சொல்லுவா, என் மகளை காணோம், யாரோடையோ அவ போயிருக்கணும் அப்படின்னு. உடனே அந்த படத்தினுடைய கதாநாயகன் யாருன்னா விஜய் அவனை கூப்பிட்டு வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிப்பான். ஏன்னா இந்த மாதிரியான செயல்களுக்கு எல்லாம் உதவக்கூடியவர் அவர் தான். உடனே இல்ல நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணினது பெற்றோர்கள்ட்ட போய் வரிசையா பல கேள்வி கேட்பார். ஒரு குறிப்பிட்ட கேள்வியை நான் இங்க நினைவுபடுத்துறேன். என்ன சொல்லி கேட்பார்னா, என்னைக்கானா உங்க வீட்டுல உங்க பெண் காலையில போகும்போது நீங்க வைத்த புது பூவோட போயிட்டு திரும்பி சாயங்காலம் வரும்போது புது பூவோட வருமான்னு கேட்பார். இந்த பூ வாடாம. பக்கத்துல இருக்கிற பூக்கார பெண் கேட்பா, இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல முடியாது. நான் சொல்றேன், எப்படி காலையில வச்சுட்டு போன பூ வாடிடும், அது எப்படி சாயங்காலம் வரைக்கும் வாடாம இருக்கும்? உடனே அவர் ஹீரோ சொல்லுவார், இல்ல காலையில வச்சுக்கிட்டு போனப்போ இவங்க அப்பா அம்மா வச்சு விடுவாங்க, சாயங்காலம் அந்த பொண்ணு வரும்போது வச்சு விடுறப்போ அவன் வச்சு விட்டுருப்பான். பொருளின் தன்மையை ஆய்தல். அப்படி இருக்குன்னா அவளுக்கு லவ் அஃபேர் இருக்குன்னு அர்த்தம். இல்ல நீங்க வைத்து விட்ட பூவோடைய வாடிய நிலையில் பூ வாடிய நிலையில் வந்தால் அவளுக்கு எந்த அஃபேரும் இல்லை. ஆகவே இது ஆராய்ச்சி. எதனால் இது ஏற்பட்டது? அக இலக்கியம் படிக்கும் போது அந்த ஆராய்ச்சி என்ற ஒரு குறிப்பு ஒண்ணுமே இல்லை. தலைவியினுடைய களவை தோழி 3 நிலைகள்ல ஆராய்ச்சி பண்ணுவோம். தோழிக்கு தெரியாமல் களவு ஏற்பட்டு விட்டது என்றால் 3 நிலைகள். ஒன்று என்னன்னா முன்னுற உணருதல், 2 இருவரும் உள்வழி அவன் வரவு உணர்த்தல், 3வது குறையற உணருதல். 3மே ஆராய்ச்சி. தோழி செய்யக்கூடிய முன்னுற உணருதல் என்றால் இந்த தலைவனும் தலைவியும் சந்தித்து அவர்கள் தனிமையில இருக்கிறத எதேச்சையா தோழி பார்த்துட்டு போயிருக்கலாம். இது முன்னுற உணர்வு. தோழி பார்த்ததை அந்த இருவரும் பார்த்திராமல் இருந்திருக்கலாம். இது ஆராய்ச்சி. இருவரும் உள்வழி அவன் வரவு உணர்த்தல், தோழியும் தலைவியும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அப்பொழுது அங்கே வரக்கூடிய தலைவனை பார்த்த உடனே இந்த தலைவியினுடைய முகத்துல நாணம் தோன்றுதலை பார்த்தவுடன் எதற்காக இவனை பார்த்தவுடன் இவளுக்கு நாணம் தோன்றுகிறது ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சு. இதைவிட மிக அழகான ஆராய்ச்சி குறையற உணர்தல் தான். தலைவியின் கண் ஏற்படக்கூடிய 7 விதமான குறைகளை கொண்டு தோழியானவள் ஆய்வு செய்து தலைவியினுடைய களவு வாழ்க்கையை அறிந்து கொள்வாள். என்ன? நாற்றம், தோற்றம், ஒழுக்கம், உண்டி, செலவு, பயில்வு, செய்வினை மறைப்பு. இந்த 7 விதமான செயல்பாடுகளை, நாற்றம்னா என்ன? தலைவியின் மீது புதியதாக தோன்றுவதற்கான வாசனை. தலைவனோடு அவள் கூடியிருந்து வருவதினால் தலைவன் மாட்டு இருப்பதாகிய வாசனை தலைவியினது உடலிலே வீச தலைப்படும். தலைவியினது உடலிலே புதியதோர் மனம் தோன்றி இருக்கிறது எதனால்? அல்லது தலைவன் தன் நிலத்தை சார்ந்த மலர்களை கொண்டு தலைவியை ஒப்பனை செய்திருப்பான். அந்த மலர்களில் ஏற்படக்கூடிய மனம் தலைவியிடம் பரவி இருப்பதினால் இது போன்றதாகிய புதிய மனம் தலைவியிடம் எப்படி வந்தது? ஆராய்ச்சி. இல்ல பொருள் நோக்கில தான் இருக்கு பாரு. தோற்றம், தலைவியினுடைய தோற்றமானது மாற்றம் கொண்டிருக்கலாம். ஒப்பனையோடு போன தலைவி அந்த ஒப்பனைகள் முன்பின் கலைந்து இருக்கக்கூடிய தோற்றத்தோடு வரலாம். ஒழுக்கம் என்றால் தலைவியினுடைய செயல்பாடுகளிலே வரக்கூடிய குழப்பம். செலவு என்றால் முன்போல் யாரோடும் விளையாடாமல் இருப்பது. பயில்வு என்றால் எங்கு சென்றாலும் உடன் வருவதாக சொல்லக்கூடிய தலைவி இப்பொழுது தனிமையை விரும்பி தனித்திருப்பதற்காகவே இந்த நேரத்தை செலவிடுவாள். செய்வினை மறைப்பு என்றால் தான் எதனையும் முழுமையுமாக சொல்லாமல் இருப்பாள்.
இது போன்றதாகிய செயல்களை ஆராய்ந்து, இதுக்கு பேர் ஆராய்ச்சி. சொல்லப்பட்டிருக்கிற ஏழையும் பாருங்கள் ஒரு பொருள் நோக்கில் செய்யப்படக்கூடிய ஆய்வு. ஆகவே இந்த மாதிரி ஆராய்ச்சி தான் ஒரு இழையினுடைய தன்மையாக இருக்கும். ஆராய்ச்சி. சார் இதுல ஒரு நிமிஷம், இதுல 7வது நாற்றம் தோற்றம் ஒழுக்கம் செலவு பயில்வு. ஒழுக்கம் உண்டிய விட்டுட்டேன், அது தெளிவா தெரியும்ன்றதுனால விட்டுட்டேன். முன்போல் இவள் விரும்பிய உணவை உண்ணாது இருத்தல். தேங்க்யூ சார். ஏன்னாக்க இவளுக்கு ஒரு உணவு பிடிச்சிருக்கும், சாப்பிட்டு இருப்பான். ஆனால் இவளுக்கு களவு வாழ்க்கையில தலைவனோட நட்பு ஏற்பட்ட உடனே தலைவனுக்கு அந்த உணவு பிடிக்காதுன்னு சொல்லி இருப்பான். ஆகவே அவனுக்கு பிடிக்காத உணவை தான் தொடர்ந்து சாப்பிடுவதிலிருந்து தவிர்த்துடுவான். உடனே தோழிக்கு ஐயம் வரும், இந்த உணவை விரும்பி சாப்பிடுவாள, கொஞ்ச நாள் அந்த உணவை தொடர்றதே இல்லையே. ஏன்? ஏன்னா தலைவனுக்கு பிடித்ததை மட்டுமே செய்தல் என்பது தொடக்க காலத்துல தலைவியினுடைய குண விசேஷமாக, தொடக்க காலத்துல அண்டர்லைன். அது பழகினதற்கு பிறகு அதெல்லாம் இருக்காது. சரி, ஆகவே ஆராய்ச்சி. அடுத்தது விரைவு, காலத்தாட்சி செய்யாமை. அதாவது டிலே பண்ணக்கூடாது, அதுக்கு பேரு விரைவுன்றது ஒரு குறிப்பு. விரைவு என்பது ஒரு இழை. ஆகவே அந்த செயலை செய்வதற்கு காலத்தாட்சி செய்தால் முடியாது என்பதை அறிந்து உடனடியாக செய்யப்படுவதற்கு காட்டக்கூடிய ஆர்வம் விரைவு. விரைவுக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் எழுத வேண்டியிருக்கு. ஒரு செயலை செய்ய புகுந்தால் காலத்தாட்சி செய்தால் அதனால் விளைதற்கு உரிய பயன் முழுமையுமாக கிடைக்க பெறாது என்று உடனடியாக செய்து முடிப்பதோர் குறிப்பு. இவ்வளவு பெருசு சொல்லணும். விரைவுன்னு நாம் என்ன நினைக்கிறோம், ஆங்கிலத்துல ஒரே வார்த்தையில சொல்ல ஸ்பீடா செய்யறது இல்ல. ஸ்பீடா செய்யறது இல்லை இங்க நோக்கம். விரைவு என்பதனுடைய உட்பொருள் வேற இழைகள்ல. அதனை காலத்தாட்சி செய்தால் அதனால் விளையக்கூடிய பயன் முழுமையுமாக இராது. பயன் இருக்கும், ஆனா அது என்ன வால்யூம்ல நாம எதிர்பார்க்கிறோமோ, என்ன குவாலிட்டியில இருக்குன்னு எதிர்பார்க்கிறோமோ அதை நம்மால பெற முடியாது. ஆகவே அதனை எந்த நோக்கில் எந்த அளவில் பெற வேண்டும் என்பதற்காக காட்டுதற்கு உண்டான விரைவு, காட்டுதற்கு உண்டான வேகம் விரைவு, அதான் முக்கியம். அடுத்தது உயிர்ப்பு. உயிர்ப்பு என்ற வெளிப்படையான விளக்கம் பெருமூச்சு. முன்பு அமைவதை காட்டிலும் அதிக அளவிலே நீண்ட மூச்சு விடுதல், பெருமூச்சு விடுதல். இது எந்தெந்த இதுக்கெல்லாம் இழைகளாக வரும்னா, அச்சம் தெளியும் போது பெருமூச்சு வரும். ஆச்சரியத்தை மனதளவிலே உணர்கின்ற பொழுது பெருமூச்சு வரும். எங்கெல்லாம் இந்த பெருமூச்சு வரும்ன்றது. வீரத்தை செயல்படுத்துகின்ற பொழுது பெருமூச்சு வரும். காமத்தை துய்க்கும் காலத்து பெருமூச்சு வரும். ஆகவே இது உயிர்ப்புன்னு பேர். ஆகவே அதாவது ரொம்ப அழகா இளம்பூர்ணர் எழுதுவார், முன்பு விடும் அளவின் அன்றி சுவாசதம் நீள விடுதல். ரொம்ப அழகான மேற்கொள் விளக்கம். சுவாசதம் நீள விடுதல், சுவாசிக்க கூடிய முறை. நமக்கு அச்சம் வரும்போது அப்படியே மூச்சை இழுத்து பிடிப்போம், அச்சம் போனோம்னா அப்பாடான ஒரு பெரிய ரிலாக்ஸ் கிடைக்கும். ஆகவே அந்த மூச்சினை வெளிவிடுதலிலே நீண்டு வெளிவிடுதல், சுவாசத்தை நீட்சியோடு வெளிவிடுதல் உயிர்ப்பு. அடுத்தது கையாறு. ரொம்ப அழகான விளக்கம். இந்த கையாறுன்ற சொல்ல தயவு செய்து சிங்காரத்திற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். கையறு நிலை வேற, கையாறு வேற. கையறு நிலைன்னா வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு தெரியாதது கையறு நிலை. கையாறு என்று சொன்னால் தலைவன் அன்றி வேறு ஒருவராலும் பெற முடியாத தர முடியாத சூழலுக்கு பேர் கையாறு. இது சிங்காரத்திற்கு மட்டுமே கையாளப்படக்கூடிய ஒன்று.
இதான் இளம்பூர்ணருக்கு எழுதும்போது எழுதினார். காதலர் பிரிந்த காலத்து தோன்றுவதோர் உள்ள குறிப்பு. அதுக்கு நல்ல மேற்கோள் என்ன அப்படின்னா குறுந்தொகையில இருக்கக்கூடிய பாட்டு. ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கில் கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கல் போல் இந்நோய் பரந்தன்று நோன்று கொளற்கு அறிவே. பாலை நிலத்துல ஒரு பாறையின் மீது திரட்டி வைக்கப்பட்ட வெண்ணெய் வெம்மையின் காரணமாக உருக தலைப்பட்ட பொழுது அதை பாதுகாப்பதற்கு ஒரு கையில்லாதவனும் அதே நேரத்தில் ஊமையினுமாக இருக்கக்கூடிய ஒருவனை காவலுக்கு நியமித்தால் அந்த வெண்ணையை காப்பாற்ற அவனாலும் முடியாது, யார் ஒருவரையும் அழைக்கவும் முடியாது. அதுபோல் காதலில் பிரிந்திருக்கக்கூடிய இருவரிடையே அந்த துன்பத்தினுக்கு மாற்றாக தாங்களும் தேட முடியாது, பிறரையும் அழைக்க முடியாது. இதுக்கு பேரு கையாறு. ஆகவே கையாறு. அடுத்தது இடுக்கண். கையாறு வேற, இடுக்கண்ணா துன்பம். இப்ப கையாறும் துன்பமும் ஒண்ணுதானேன்னு கேட்டாக்க இடுக்கன்றது வேற. கையாறு என்பது ஒன்றை பெறாததினால், அது இல்லை அதனால வருவதினால் கையாறு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கையாறு ஒன்று இல்லை, ஆகவே அதனால் வருவது கையாறு. தலைவனும் தலைவியும் பிரிந்திருக்கிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் அருகாமையில் இல்லை, ஆகவே அது கையாறு. இடுக்கண் என்றால் இருக்கின்றது, அதை துய்க்க பெறாத நிலை. டயபெட்டிக் பேஷண்ட் வீட்டுல நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கிறது, இதுக்கு பேரு இடுக்கண். இருக்கும் பொருள் இருக்கு, அதை துய்க்க பெறாத நிலைக்கு பேரு இடுக்கண். அதை துய்க்க முடியாமல் மனதினுள் அல்லது புறநிலையில தடுமாறக்கூடிய துன்பச் சூழலுக்கு பேரு இன்பம் பெறாமையினான் வருவது துன்பம். அதுக்கு பேரு இடுக்கண். துன்பம்ன்றது வேற, குறிப்பு சொல்றதுக்கு துன்பம்னு சொன்னமே வழிய இடுக்கண் வேற, கையாறு வேற, துன்பம் வேற. துன்பம் பொதுவினால் நிகழ்வது. இடுக்கண் என்பது இன்பத்தை துய்க்க பெறாத மனோநிலை, துய்க்க இயலாத நிலைக்கு பேரு இடுக்கண். ஆகவே இடுக்கண். அடுத்தது அழகா ஒரே வரியில எழுதிட்டு போயிட்டார் இளம்பூர்ணர். இந்த குழப்பம் எல்லாருக்கும் வரும்னு நான் சொன்னது ரொம்ப தெளிவா ஒரு வரியில் எழுதினது. கையாறு என்பது மனத்தின் கண் நிகழ்வதோர் மெய்ப்பாடு, இடுக்கண் என்பது மெய்யானும் தோன்றுவதோர் மெய்ப்பாடு. அழகான விளக்கம். அடுத்தது பொச்சாப்பு. இந்த சொல் நம்முடைய பேச்சு வழக்கில் யாருக்கும் பழகாத சொல். பொச்சாப்பு என்றால் எழுதுறார் திருக்குறள்ல ஒரு அதிகாரமே உண்டு, பொச்சுவாமை. பொச்சாப்பு என்றால் மறத்தல். மறத்தல் என்பது கருத்தினாலும் வரும், செயலினாலும் வரும். ஆகவே இந்த மறத்தல் என்பது ஒரு மெய்ப்பாடு. இதுக்கெல்லாம் விளக்கமே சொல்ல வேண்டாம். நாம சிலவற்றை திட்டம் போட்டு மறப்போம், சிலவற்றை இயல்பாக மறப்போம், சிலவற்றை மறந்ததாக நடிப்போம். இது ஒரு இழை, அழகான இழை. ஒன்று இயல்பாகவே மறந்திருப்போம், மற்றொன்று மறப்பதற்கு உரிய திட்டமிடலோடு மறந்திருப்போம், மூன்றாவது மறந்ததாக சொல்லி நடிப்போம். மூணுத்துக்கும் புச்சப்படும். ஆகவே உதாரணம் பார்த்தீர்கள் என்றால், குழந்தைகிட்ட நாம ஏதாவது ஒண்ணு வாங்கி கொண்டு வருவதாக சொல்லி இருப்போம், நம்ம வேலை பழுவுனால மறந்துருப்போம். வீட்டுக்குள்ள வந்தோம்னு குழந்தை கேட்கும் போது மறந்துட்டேன்னு ஒன்று இயல்பாவே நம்ம மறந்துருப்போம். சரி, நாளை பார்க்கலாம், குழந்தைய சமாதானப்படுத்திடுவோம். இல்ல இந்த பொருளை இந்த குழந்தைக்கு வாங்கி தர கூடாதுன்னு முடிவு பண்ணி இன்றைக்கு அல்லது இந்த கொஞ்ச நாள்ல இது இந்த குழந்தைக்கு தேவை அல்ல, இது பெறத்தக்க அல்ல அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிருப்போம். அப்ப குழந்தை நம்மளை கேட்கும் போது உடனே என்ன சொல்லுவோம், ஐயோ மறந்துட்டேன், திட்டமிடலோட மறந்து.
சில நேரங்கள்ல இயல்பாகவே நாம அதை மறப்பதற்காகவே நமக்கு யாரேனும் ஒருவர் செய்த தீமை, யாரேனும் நம்மிடம் ஒருவர் நன்றி இல்லாமல் நடந்து கொண்ட செயல்பாடு, இதை திட்டம் போட்டு மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஆகவே இதுக்கு பேரு பொச்சாப்புன்னு பேர். பொச்சாப்பு என்றால் மறத்தல். அடுத்தது பொறாமை. பிறருடைய ஆக்கம் கண்டு அதனை மனத்தளவிலே சகித்து கொள்ள முடியாத உணர்ச்சி பொறாமை. இதுக்குதான் இன்னொரு பேரு அழுக்காறு. தமிழ்ல இலக்கிய வழக்கத்தோடு இருக்கிற பெயர் அழுக்காறு. மற்றவரினுடைய ஆக்கம் கண்டு மனது பொறாத நிலை, அழுக்காறு பொறாமை. அடுத்தது வியர்த்தல். இந்த வியர்த்தல் அப்படின்றது நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், வெளியே தோன்றக்கூடிய வியர்வை. அதெல்லாம் தொல்காப்பியர் சொல்றது. அதாவது மனதினுள் புழுங்குதலுக்கு பேர் வியர்த்தல். புழுங்குகிறோன்ற ஒரு சொல்ல பயன்படுத்துவோம். பொறாமைக்கு அடுத்த வளர் நிலையில வர்றது புழுங்குதல். நம்முடைய உள்ள உணர்ச்சிய முறையாக வெளியே சொல்ல முடியாது, சொல்லுதற்கு வாய்ப்பு இருந்தும் சொல்ல முடியாது, சொல்லுதற்கு உண்டான சூழல் இருக்காது. இது போன்றதாகிய நிலைக்கு பேரு புழுங்குதல். இதுக்கு பேரு வியர்த்தல். ஸ்வெட்டிங் கிடையாது, அத சொல்லல இங்க தொல்காப்பியர். மனசுக்குள்ளேயே புழுங்கும். ரொம்ப அழகா எத்தனை பேருக்கு தில்லானா மோகனாம்பாள் நினைவு வரும்னு தெரியாது. அதுல இவர் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருப்பார். அந்த மருத்துவமனையில இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் ரொம்ப அதீதமான உரிமை எடுத்துக்கொண்டு அந்த ஹீரோக்கு பணிவிடை செய்ய வருவா. இவர் பயப்படுவார். என்ன பார்த்த உடனே வேர்க்கிறதுன்னு கேட்டோம்னா அழகா சொல்லுவா, நீ பழகக்கூடியதெல்லாம் மனசுக்குள்ள நினைக்கும் போது அதனால ஏற்பட்ட புழுக்கம் பயமா மாறி வேர்வையா வெளியே வரும். அந்த மனதினுள் என்ன நடக்க இருக்கிறது, இதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள போகிறோம், இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்பன போன்றவற்றையெல்லாம் எண்ணி மனதினுள்ளே அழகான பேச்சுவார்த்தையில ஒரு தமிழ் உண்டு, மருகுதல். மனதினுள்ளேயே மருகுதலுக்கு பேரு வியர்த்தல். அடுத்து ஐயம். ஐயம்ன்றது தெளிவு. ஒரு பொருளை கண்ட வழி அவனது தன்மையை அறியாது இருத்தல், அதுக்கு பேரு ஐயம். அந்த பொருள் இத்தகையது என்று துணியாத நிலைக்கு, இத்தகையது என்று உறுதிப்பட கூறாத நிலைக்கு பேர் ஐயம்னு பேரு. சந்தேகம் என்பது கருத்தளவுல வர்றது, ஐயம் என்பது பொருளளவில் வருவது. இதுதான் பெரிய பிரச்சனையே. தமிழ்ல எல்லா இடங்களிலும் இரண்டு நிலைகள்ல பார்க்கிறோம். பருப்பொருளின் மீது வரக்கூடியதற்கு பேர் ஐயம். தொலை தூரத்துல பார்க்கிறோம், மாலை நேரம் செல்லக்கூடிய பாதையில தொலை தூரத்துல சாலையில ஒன்று கிடக்கிறது, வெளிச்சம் இல்லை, கண் பார்வை நமக்கு கூர்மையாக இல்லை, அந்த பொருளினது தன்மை என்னவென்று தெரியவில்லை, அது கயிறா அல்லது பாம்பா. இதுதான் அடிப்படை. இது ஐயம். கருப்பொருள் நோக்கில் தோன்றுவது ஐயம், கருத்தளவிலே தோன்றுவது சந்தேகம். ஆகவே ஐயம். அடுத்தது மிகை. மிகைன்னு சொன்னா எக்ஸாசிரேஷன் புரிஞ்சுக்கோ, தப்பு. அதுக்குதான் இங்க பெரிய பிரச்சனையே. ஆங்கிலத்துல நேரடியா போகாமல் இருக்கிறது. மிகை என்பது எக்ஸாசிரேஷன் அல்ல, ஒருவரை நன்கு மதியாத நிலைக்கு பேரு மிகை. Not giving the proper respect to a person is called மிகை.
ஒருவனது தகுதியை இணைத்து என்று அறியாது அவனை சிறுமையாக எண்ணுதல். அதுக்கு பேரு சொல்றோம் இல்லையா, உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. உருவத்தை பார்த்து அவனை பற்றி தவறாகவோ எண்ணக்கூடாது. இதுக்கு பேரு மிகை. நம்ம என்ன நினைக்கிறோம், மிகைன்னு உடனே இதை ஆங்கிலத்துல நேரடியாக மொழிபெயர்ப்பதினால் வரக்கூடிய சிக்கல். அதாவது திருக்குறள் எழுதுறாரு, திருக்குறள் சொன்னா புரியும். மிகுதியான், ரொம்ப அழகான குறள், மிக்கவை செய்தாரை தான் தம் தகுதியான் வென்று விடல். நம்மை ஒழுங்காக மதிக்க தெரியாமல் நம்மை ஏளனமாக எவனேனும் ஒருவன் நம்மிடம் நடந்து கொண்டால் நாம் கொண்ட தகுதியினால் சிறப்பினால் அவ்வாறு நடந்து கொண்டவனை வென்று விடுதல் வேண்டும் எழுதுறார். இப்ப மிகுதினா என்ன? someone is underestimating us. நம்மை தவறாக கணிக்க கூடியதற்கு பேரு மிகுதின்னு பேர். ஆனால் நம்ம என்ன பண்றோம், மிகுதினாக்க மிகை என்ற சொல்லுக்கு அதிகம்ன்ற பொருள்ல கையாளக்கூடாது. அடுத்தது நடுக்கம். இந்த நடுக்கம்ன்றது தயவு செய்து பயத்தினால தோன்றுவதெல்லாம் எழுதக்கூடாது. இது ஒரு இழை. நடுக்கம் என்பது எங்கு ஒரு பொருளை இழந்து விடுவோமோ என்பதினால் தோன்றும் உள்ள குறிப்பு. இழக்கல என்று அந்த ஒரு நட்பை எங்கு இழந்து விடுவோமோ என்பதினால் தோன்றும் உள்ள குறிப்பு. அல்லது ஒரு பொருளை இழந்து விடும். உதாரணம் வேண்டாம், ரொம்ப சிம்பிள். ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறீங்க, உங்களுடைய எண்ணுக்கு பரிசு விழுந்திருக்கிறது. ஒரு வங்கி கிட்ட போறீங்க, அந்த வங்கி மேலாளர்கிட்ட அந்த டிக்கெட்டை கொடுத்து எனக்கு பரிசு பம்பர் விழுந்திருக்குன்றீங்க. உடனே அவர் சொல்றார், இதே நம்பர்ல இன்னொரு டிக்கெட் என்கிட்ட வந்திருக்குங்க, நீங்க உங்க டிக்கெட்டையும் கொடுத்துட்டு போங்க, இதில் எது ஒரிஜினல் என்று நாங்க முடிவு பண்ணிட்டு சொல்லி அனுப்புறோம்னு சொல்றதாக வைத்துக் கொள்வோம். நம்ம கவலை எதுவா இருக்கும், எங்கே அது நம்முடையது போலியானது என்று சொல்லி அதற்கு உரிய பரிசு தொகையை இழந்து விடுவோமோ என்று கவலைப்படும். நடுங்குது. அதுக்கு பேர் நடுக்கு. அது புறநிலையில தெரியாது, மனசுக்கு மட்டும்தான். நம்மால் ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு அக்செப்ட் பண்ணிக்காம போயிடுமோ அப்படின்ற கவலையில மனதுள் தோன்றக்கூடிய ஒரு சின்ன அதிர்வு நடுக்கு. இதுக்கு பேர் நடுக்கம்னு பேரு. ஒரு பொருளை இழந்து விடுவோமோ அல்லது இழக்கின்றோமோ என்கின்ற கவலையினால் தோன்றுவதற்கு உரியதாகிய மன நிகழ்ச்சி நடுக்கு. ஆகவே இந்த 32ம் இழைகளாக கொண்டு அல்லது துணை மெய்ப்பாடுகளாக கொண்டு மூல மெய்ப்பாடுகளாகிய 32னுக்கு துணையாக இவைகளை கொண்டு அந்த 32னையும் நம்மால் செயற்படுத்த முடியும். இதுதான் அடிப்படை. ஆகவே எல்லல் இளமை பேதமைன்னு ஆரம்பிச்ச அந்த 4 நாளாக சொல்லப்பட்ட 32ஓட இப்ப இந்த நடுக்கு என்பதை நகையோடையும் பார்க்கலாம், நடுக்கு என்பதை அழுகையோடும் பார்க்கலாம். அழுகையோடு மட்டும் பார்க்க வேண்டும் அவசியம் இல்லை, அழுகையினுடைய 4 களங்களோடும் பொருத்தி பார்க்கலாம். இந்த 32 முன்பு சொன்ன 32ஓடு பொருத்தி எவைகளுக்கெல்லாம் இந்த 32 பொருந்துவனவாக அமையும். இந்த இழைகளை கொண்டு நாம் முன்பு கூறின 32 அடிப்படையான மெய்ப்பாடுகளை மேலும் எவ்வாறு அழகுபடுத்தலாம், சிறப்பிக்கலாம், காண்பவர் மனதிலே சற்று ஆழப்பாட்டோடு சென்று சேர்க்கலாம் என்பதற்காக இவைகளை பயன்படுத்த வேண்டும். அதனாலதான் நான் இதை சொல்றது, இவைகளை எல்லாம் நான் துணைமையான மெய்ப்பாடு என்று சொல்லுவேன். இந்த மெய்ப்பாடுகளை நீங்கள் முதன்மையான ரசமாக மாற்றிவிடக் கூடாது.
மூல ரசா என்று சொல்லக்கூடிய மூல சுவைகளுக்கு இவைகள் துணையாக நின்று மூல சுவையாக இருக்கக்கூடிய நகை, அழுகை, இளிவரல், மருட்கை போன்றவைகளை மெருகூட்டுதற்கு பயன்படுத்த வேண்டுமே அன்றி இவைகளையே மூல ரசமாக மாற்றிவிடக் கூடாது. அதுக்குதான் நான் கூத்தன்னூர்ல இருந்து மேற்கோள் சொன்ன இழைகள் என்பன சுவைகள் ஆகா இலக்கணம் எழுதின. இழைகள் என்பன மூலச்சுவைக்கு அழகு சேர்க்கக்கூடியனவாக மூலச்சுவையை இன்னமும் அழுத்தமாக புரிந்து கொள்வதற்கு உரிய காரணிகளாக இவைகள் நிற்க வேண்டுமே ஒழிய இவைகளே மூலச்சுவைகளாக மாறக்கூடாது. உதாரணம், இப்ப இந்த நடுக்குன்ற கடைசியா பார்த்ததை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை மூலச்சுவையாக எடுத்துக்கொண்டால் ஒன்றை இழந்துவிட போகிறோமோ என்பதற்காக நடுங்குவதாக கொண்டால் இதை எதனுடைய சுவையாக காண்பித்தால் சிறக்கும் அப்பதான் புரியும். நாம் கொண்ட காதல் எங்கு நம்மை விட்டு விலகி விடுமோ என்கின்ற கவலையில காதலன் நடுங்குவது ஏற்றுக்கொள்ளப்படும். நாம் கொண்ட பொருள் நம் கையகம் இருந்து எங்கு நாம் தவற விட்டு விடுவோமோ ஆகவே இழப்பினால் நடுங்கலாம், அழுகைக்கு போயிடும், இழிவே இழவே. ஆகவே இந்த நடுக்கு என்பதை கொண்டு மூல மெய்ப்பாடுகளை நீங்கள் திறம்பட வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தும். ஆனால் இவைகளையே ஒரு மெய்ப்பாடா காண்பித்திடக்கூடாது. அதாவது ஒரு சமைத்த உணவின் அது சுவை கூடுதற்கு உப்பு தேவைதான். உப்பு நீங்கள் எதனை சமைக்கிறீர்களோ அந்த சமையல் பொருளின் சுவையை கூட்டுதற்கு, அதன் தன்மையை மேலும் சுவைப்பதற்கு பயன்படனமே ஒழிய உப்பு தானே கூட்டுகிறது என்று உப்பையே ஒரு தனி சுவையா எடுத்து வைத்துக் கொண்டு உண்ண. அதே மாதிரிதான் நாம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சுவை பற்றின பொருள்களும் அப்படித்தான். சர்க்கரை ஒரு இனிப்பு சுவைதான். எதனோடு அது சேர்க்கப்படுகிறதோ அதற்கு ஏற்றாற்போல் அது ஒரு கேட்டலிஸ்டா இருக்கும். மாறாக அதனையே நான் மூல உணவாக எடுத்து உண்ணுகிறேன் ஆரம்பிக்கக்கூடாது, மரபில்லை. ஆகவே இழைகளை மூல சுவைகளாக மாற்றி விடாதீர்கள். அபிநயம் செய்யும் காலத்து இழைகளை மூல அபிநயமாக மூல தாயி பாவமாக இருக்கக்கூடிய எந்த ரசானுபாவத்தை நீங்கள் காண்பவருக்கு விவரிக்க இருக்கிறீர்களோ அவைகளுக்கு ஏற்றாற்போல் இந்த 32 வகையான இழைகளில் உங்களுக்கு எது கையாளுவதற்கு எளிதாக இருக்கிறதோ, எதனை செய்தால் நீங்கள் எதிர்பார்த்ததாகிய அந்த உணர்வு மேலும் அழகுடன் வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நம்புகிறீர்களோ அதற்கு ஏற்றாற்போல் இந்த 32 தேவையானதை எடுத்து நீங்கள் மூலச்சுவைக்கு இழைகளா பயன்படுத்தும். தொல்காப்பியர் 32 இழைகள்னு குறித்தார். காரணம், அவர் காலத்துல அவருக்கு தெரிந்ததுன்னு ஒரு விளக்கம் கொடுக்கலாம். மற்றொன்று, தொல்காப்பியம் என்கின்ற இலக்கணம் எழுதப்பட்டதன் நோக்கம் தமிழ் மொழியின் கண் உள்ள இலக்கியத்தை, மொழியை புரிந்து கொள்வதற்கு. ஆகவே ஒரு இலக்கியம் என்கின்ற ஒன்றை கற்பதற்கு அந்த கற்கக்கூடிய இலக்கியத்திற்கு அந்த 32 இழைகள் போதுமானதாக இருந்திருக்கு. ஆனால் தொல்காப்பியத்தினோடையே வைத்து எண்ணப்படக்கூடிய மற்றொரு நூல் காலத்தால் தொன்மையானது சாத்தனார் எழுதின கூத்தன்னூர். அதுல 46 இழைகள் வரைக்கும் போறார். என்ன காரணம்? அவருடைய நோக்கம் இந்த இழைகளை ஒரு கருத்துருவாக்கத்தை காட்சி பொருளாக மாற்றணும்னு அவர் முயலுகிறார் கூத்தன்னூர். ஆகவே ஒரு கருத்தை காட்சியாக மாற்றுவதற்கு மேலும் பல இழைகள் தேவைன்னு அவர் கருதியிருக்கிறார். ஒரு கருத்தை கருத்தளவிலேயே புரிந்து கொள்வதற்கு இந்த 32 இழைகள் போதும்னு தொல்காப்பியர் நம்பியிருக்கிறார். இல்ல, தொல்காப்பியர் இந்த 32 இழைகள் தனக்கு தெரிந்தது போதுமானது. என்ன நூற்பால என்ன எழுதுறார்? இவைகள் உண்டு, இவைகளுக்கு மேலாகவும் உண்டுன்னு குறிப்பிட்டு அவர் நோக்கில இந்த 32 இழைகள் இன்றியமையாததா இருந்திருக்கிறார். அவர் எழுதின காலத்திற்கு பிறகு இன்று சற்றேறக்குறைய
ஒரு 2700 ஆண்டுகளுக்கு பிறகு இதை நாம இப்ப படிக்கிறோம். இன்னைக்கும் இந்த இழைகள்ல பல்வேறு புதிய மாற்றங்கள் வந்திருக்கலாம். இதை யாரும் ஆராய்ச்சி பண்றதே கிடையாது. இந்த 32 இழைகளுக்கு பதட்டம்னு ஒரு சொல்லு இருக்கு. நம்ம படிச்ச 32ல இருக்கா பாருங்க. நடுக்குக்குள்ள வராது, அச்சத்துக்குள்ள வராது, பதட்டம், பதறுதல். பதறுதல் வேற, பதட்டம் வேற. பதட்டம் என்பது ரெஸ்ட்லெஸ்னஸ். பதறுதலினுடைய அடிப்படை கவலை, பதட்டத்தினுடைய அடிப்படை ஆர்வம். ஒன்றை செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் மிகுதியினால பதட்டப்பட்டு தப்பு பண்ணிடும். பதறுதல் என்பது நமக்கு வருதற்கு உரிய துன்பத்தினுடைய அளவை காட்டிலும் மிகுதியாக துன்பமோ, மிகுதியான குறையோ, மிகுதியான சிக்கலோ நமக்கு தோன்றிவிடுமோ என்று கருதப்படுவது பதறுதல். ஆகவே இந்த பதட்டம், பதறுதல் என்பது இன்னைக்கு சொல்லக்கூடிய இழைகள்ல சேர்க்கப்பட வேண்டியது. யாருன்னா யோசிச்சிருக்கோமோ? இந்த சிக்கலை இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம். நமக்கு கிடைக்குமா, கிடைக்காமல் போய்விடுமா? இப்பெல்லாம் ரொம்ப அழகான இந்த காலம் தான் கரெக்டான காலம் இந்த சொல்றதுக்கு. +2லயும் 10த்லயும் மார்க் எல்லாம் வந்தாச்சு. நாம் நம்முடைய குழந்தைகளுக்கோ அல்லது நமக்கு தெரிந்தவர்களுக்கோ ஒரு குறிப்பிட்ட துறையில் சேர வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட கல்லூரி, அதுல இருந்து நமக்கு உண்டான அட்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதா பதட்டப்படுவோம். நமக்கு கிடைக்காமல் நம்ம விட கம்மியா மார்க் வாங்கினவனுக்கு அந்த கல்லூரியில நாம எதிர்பார்த்த குரூப் அவனுக்கு கிடைச்சிட்டுனா பதறுவோம். என்ன நியாயம்? அவனை விட நான் அதிகமா மார்க், எனக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடைச்சிட்டு பதறுவோம். இன்றைக்கு இவைகள் இழைகளாக சொல்லப்படும். இன்னும் நிறைய நான் எழுதி வச்சிருக்கேன். அதுதான் நான் சொல்றது. இந்த இழைகள் காலப்போக்கில் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாற்றத்திற்கு உண்டான இழைகளை நாம் சுவைகளோடு சேர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்மால் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிநயமோ அல்லது சுவை சார்ந்த ஒரு செயல்பாடோ மக்கள் மத்தியில போய் சேரும். ஏனென்றால் இன்றைய சூழலில் அவனுடைய ரசானுபவங்கள் மாறி இருக்கின்றன. இன்றைய சூழலிலே அந்த மூல ரசானுபவங்களுக்கு அவனால் கையாளப்படக்கூடிய இழைகள் மாறி இருக்கின்றன. ஆகவே நாம் தொன்று தொட்டு நாம் என்ன கற்றோமோ அந்த இழைகளை கொண்டுதான் நாம் ஒன்றை செயல்படுத்துவோம்னா அவ்வாறு கற்றறிந்த நம்முடைய இழைகள் காணக்கூடிய ஆடியன்ஸுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆகவே உங்களால் செய்யப்படக்கூடிய அபிநயங்கள் எல்லாம் எந்த நோக்கில் செய்யப்படுகின்றன என்பது அவர்களுக்கு புரியாமல் போகின்றன. அதுதான் நம்முடைய பெரும்பான்மையான செயல்பாடு என்ன? இசையோ, நாட்டியமோ, நாடகமோ, அல்லது நாம் எழுதக்கூடிய ஓவியமோ, வடிக்கக்கூடிய சிற்பமோ, இவைகள் காட்சி பொருளாக இருக்கின்ற வரையில் தான் அதை உருவாக்கக்கூடிய கலைஞர்களாகிய உங்களுக்கு இந்த சமூகத்துல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். அப்போ அவர்கள் காட்சி பொருளாக எதனை பார்க்க விரும்புகிறார்கள்? இந்த காட்சிக்கு ஏற்றாற்போல் காலப்போக்கில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன என்பதை உடனுக்குடனாக தெரிந்து அதை முறைப்பட நம்முடைய கலைகளிலே தேவையான இடங்களில் சேர்க்கப்பட்டால் அன்றி நம்மால் மேற்கொள்ளக்கூடிய கலை முழுமை பெறாது. இது நம்ம யோசிக்கிறதே கிடையாது. என்ன கேட்டாலும் நாட்டிய சாஸ்திரத்துல இப்படி சொல்லி இருக்கு, தொல்காப்பியத்துல இப்படி சொல்லி இருக்கு. இந்த இரு பெரு நூல்களும் தாங்கள் சொன்னவைகள் தான் முடிந்த முடிவு என்று சொல்லவே இல்லை. தொல்காப்பியர் சொல்றார், கடிசொல் இல்லை காலத்து படினே, என் காலத்தில் சொல்லப்பட்டவைகள் மட்டும் நிரந்தரமானவை என்று நான் சொல்லவே இல்லை. என் காலத்திற்கு உரியன சொல்லி இருக்கிறேன். இனி வருங்காலத்திற்கு வருவனவற்றை நீ அறிந்து சேர்த்து கொள்ளுன்னு விளக்கம் சொல்ற. அவையும் மூலவே பிறவலங்களையே, நான் சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் பிற உண்டு என்றால் அவைகளையும் ஏற்றுக்கொள். தொல்காப்பியர் ஓப்பன் டிக்ளரேஷன்.
இதேதான் நாட்டிய சாஸ்திரத்திலையும் சொல்றார் பரதர். என் காலத்திற்கு உரியனவற்றை நான் தொகுத்து இந்த நாடகத்திற்கு உண்டான வரையறையாக சொல்லுகிறேன். இனி வருங்காலத்தில் வெவ்வேறு விதமான மாற்றங்கள் இந்த நாடக உலகில் தோன்றுவனவாக இருந்தால் அவைகளையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். என்ன காரணம்? எந்த ஒரு கலையும் தோன்றிய காலத்து தோன்றிய நிலையிலேயே தேங்கிவிடக்கூடாது. அது காலத்தின் தேவைக்கு ஏற்றாற்போல் ஓடிக்கொண்டே இருக்கணும். இருந்தால்தான் கலையானது காண்பவருக்கும் கேட்பவருக்கும் அர்த்தமுள்ள ஒரு நிகழ்வாக அமையும். இல்லை என்றால் நாம மியூசியத்துக்குள்ள போன மாதிரி ஆயிடும். கலைன்றது மியூசியத்துக்குள்ள போய் பார்க்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களினுடைய சிந்தனையில பல புதியதாகிய இழைகள் ஏதாகிலும் தோன்றினால் தயவு செய்து குறித்து கொள்ளுங்கள், அதை விவாதம் பண்ணுங்கள். சரி என்று முடிவு வரும்போது இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கெல்லாம் மேடையில எல்லாம் போய் விவாதம் பண்ண வேண்டாம். ஏற்கனவே சொல்லப்பட்ட பட்டியல்ல அது இல்லாத ஒரு உணர்ச்சி, விவாதம் பண்ணுவோம். ஆகவே அந்த உணர்ச்சி இருப்பதாக சொன்னால் ஏற்றுக்கொள்வோம். நமக்கு எங்க வாய்ப்பு கிடைக்கிறதோ மேடையில அதை நிகழ்த்தி காட்டுவோம். வேலை முடிஞ்சு. இது எல்லாவற்றினுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்க வேண்டும். ஆகவே முன்னோர்கள் சொன்னது மட்டுமே முடிந்த முடிவு என்பது கலை உலகில் கிடையாது. கலையும் அறிவியலும் காலத்திற்கு ஏற்றாற் போல் தன்னை புதுக்கிக் கொண்டே வந்தாலன்றி அவைகள் காலத்தோடு ஒட்டாது. ஆகவே இழைகள் இதோடு நின்று இனி வருவது அக இலக்கிய மெய்ப்பாடுகள் களவு காலத்திற்கு உரியன எவை எவை என்பதை அடுத்த வகுப்பிலிருந்து தொடங்குவோம். ஐயங்கள் ஏதாவது இருந்தா கேட்டுடலாம். சார் நமஸ்காரம் சார். சௌமியா சொல்லுங்கம்மா. சார், நீங்க சந்தேகம்ங்கிறது கருத்து அளவுல இருக்கிறது, ஐயம் என்பது பொருள் அளவுல இருக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. இப்ப நீங்க சந்தேகம் ஏதான ஐயங்கள் ஏதானு இருக்கான்னு கேட்டீங்க. இப்ப எனக்கு கருத்துல சொல்றதா இல்ல எனக்கு அந்த எக்ஸாக்டா அந்த நீங்க அந்த கயிறு பாம்பு சொன்ன உதாரணம் புரிஞ்சுது. சந்தேகத்துக்குரியதான ஒரு மேற்கோள் சொல்ல முடியுமா ப்ளீஸ்? உதாரணம், இப்ப நாம ஒரு பொருளை பார்த்து கயிறா பாம்பான்னு கேட்டோம். அது சந்தேகம் அப்படின்னு நாம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஐஸ் சாப்பிடுறது, ஐஸ் புறநிலையில சில்லுன்னு இருக்கு. அது உண்மையிலேயே நாம சாப்பிடுவதனால உடம்பு சில்லுன்னு ஆகிறதா சூடாகிறதா? இதுதான், இது கருத்தளவிலே தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. ஐஸ் புறநிலையில சில்லுன்னு இருக்கு, அதை உட்கொண்டு விடுவதனால் உடம்பு சில்லுன்னு ஆகிறதுல சூடாகிறது உடம்பு. ஆகவே அந்த ஐஸ் என்பது உண்மையிலேயே ஐஸ் தானான்னு கேட்டீங்கன்னா அது ஐயத்தின் பார்ப்படும். இது கயிறா பாம்பான்னு பார்த்துட்டீங்கன்னா அது பொருள் நிலையில தெரியறது, இது உணர்வு நிலையில தெரியும். இப்ப நாம ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றோம், அட்வைஸ் பண்ணும்போது அது நல்லதா கெட்டதான்றது கருத்தளவுல தான் தெரியும், பொருளளவுல தெரியறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆகவே இந்த ரெண்டுத்துக்கும் ரெண்டு விதமான சொல் பிரயோகங்கள் உண்டு. ஒன்னு ஐயம், மற்றொன்று சந்தேகம். இப்ப நீங்க இப்ப எங்கிட்ட சொன்ன ஐயங்கள் உண்டா அப்படின்னு கேட்டேன். ஐயம் கருத்தளவுல ஏன்னா ஐயங்கள் உண்டான்னு கேக்குறேன். கனவை மிஸ் பண்ணிட்டேனா? ரைட். அது பத்தல உறக்கத்துக்கு அப்புறம் வந்ததுனால கனவு எனக்கு வேண்டான்னு விட்டுட்டேன் போல இருக்கு. அரற்றுக்கு அப்புறம் வர்றது கனவு. ஆமா, கனவுங்கிறது நார்மல் கனவு தானே? ஆர் எனிதிங் எல்ஸ்? ஆமா, இல்ல கனவுன்றது நார்மல் கனவு தான், ஆழ்நிலை வெளிப்பாடு கனவு தான். ஓகே சார், அப்புறம் இன்னும் ஒரே ஒரு ஐயம். சொல்லுங்கம்மா. இப்ப மிகைய பத்தி சொல்லும் போது நீங்க அது ஒரு அந்த அதிகம் இல்ல, அதிகமாக குறிப்பிடுவது இல்ல அப்படின்னு சொன்னீங்க. நீங்க அந்த அர்த்தம் வராதுன்னு சொன்னீங்க. வராது. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் ஏதாவது இப்ப யார பத்தியான பேசும்போது, மேடையில பேசும்போது இவரை பத்தி எவ்வளவு சொன்னாலும் அது மிகையாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாளே. அது மிகைன்றது அதிகம். அதுதான் சொல்றேன், சில நேரங்கள்ல தமிழ்ல வழக்கில் சில சொற்களை தவறாக புரிந்து கொண்டு விடுகிறோம்.
இப்ப மிகை அப்படின்னு சொன்னா ஒருத்தரை முறையாக மதிக்காமல் இருக்கிறதுக்கு பேருதான் மிகை. அதுக்குதான் நான் திருக்குறள் சொன்ன மிகுதியான் மிக்கவை செய்தாரை, நம்மை நன்கு மதிக்காமல் நமக்கு தவறானவற்றை ஒருவர் செய்து விட்டால் அவர்களை நாம் நம் தகுதியான் வென்று விடல், நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களினால் அதை வென்று விடலாம்னு எழுதுறார். மிகை என்றால் நமக்கு உண்டான உரிய முறையான மதிப்பினை தராத நிலைக்கு பேரு மிகை. பட் அப்ப அது வந்து அந்த மாதிரி பயன்படுத்துவது அவ்வளவு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. சரியில்லை. இப்ப உதாரணம் பார்த்தேன்னாக்க இந்த ரொம்ப வெகுளின்ற சொல்ல பயன்படுத்துறோம் பாருங்க. அவன் இன்னோசென்ட் அப்படின்னு இல்ல, அது வெகுளின்னாக்க அவன் ரொம்ப வெகுளியானவன், ரொம்ப கோவக்காரன் தான் பொருள் இருந்தது ஒரு காலத்துல. அதனாலதான் வெகுளாமை இல்ல. ஒரு மொழியில நம்ம புறநிலை அகநிலையில பொருள் மாற்றம் என்பது தவிர்க்க முடியாதது. இப்ப நம்ம எதிர்மாறாக இருக்கே சார், நேர் எதிர்மாறாக அப்படி பொருள் மாறிடுறது. பாருங்க, உதாரணம் பாருங்க, ஆங்கிலத்துல பாருங்க, ஒருவன் நம்ம தாக்கினா அவனை திருப்பி தாக்குறதுக்கு அசால்ட்ன்ற சொல்லணும். அசால்டட் ஹிம் அப்படின்னா திருப்பி அடிச்சுட்டான்னு அர்த்தம். ஆனா நம்ம இப்ப என்ன பண்றோம், சென்னை பாஷையில அவன் அசால்ட்டா இருந்துட்டான் சார் அப்படின்னு, கேர்லெஸ்ஸா இருந்துட்டான்றான் இல்லையா? இதுதான் இங்க சிக்கல். ஒரு மொழி தன்னுடைய புறநிலை அகநிலைகளை முற்றிலுமாக மாற்றிக்கொள்ளும். அதனாலதான் என்ன பண்ண, நத்தம்ன்ற ஒரு சொல் இருக்கு தமிழ்ல, திருக்குறளே கையாளுற. நத்தம்ன்ற சொல்லுக்கு பிறப்புன்ற பொருளும் உண்டு, மரணம்ன்ற பொருளும் உண்டு. அவன் நந்தினான்னு சொன்னா பிறந்தான்னு அர்த்தம், தோன்றினான்னு பொருள். நந்தினான்னு சொன்னா செத்து போனான்னு அர்த்தம். வள்ளுவரே எழுதுறார், நத்தம் போல் உளதாகும் சாக்காடு. நத்தம் என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள் இருப்பது போல வித்தகற்கல்லால் அரிதுன்னு விளக்கம் கொடுக்கிறார் பின்னாடி திருக்குறள்ல. அதனால இந்த சொல் புறநிலை அகநிலைகள்ல மாற்றங்களை கொள்ளுதல் என்பது தவிர்க்க முடியாது. இது மொழியில வந்து நம்ம கையாளக்கூடிய போக்கு அப்படி ஆயிட்டு இருக்கு. உதாரணம், இன்னொரு ஆங்கில சொல்லுன்னா ஸ்மெல். ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி ஸ்மெல்ன்றது நல்ல மனம் தான் சொல்ல ஆரம்பிச்சோம். இப்ப இட் ஸ்மெல்ஸ் அப்படின்னா ஃபவுலர் தான் சொல்றோம். பாருங்க, அந்த ஸ்மெல் என்பது அதனுடைய பொருட்தன்மையை முற்றிலுமா 100% நேர் எதிர்நிலையில மாற்றி இருக்கு. இதுதான் சிக்கல். இது மொழியில தவிர்க்க முடியாதுன்னு மொழி ஆசிரியர்கள் சொல்றார். இந்த மொழி இப்படி தன்னுடைய ஏன் இப்படி முற்றிலுமாக ஒரு மாறு நிலையில ஒரு பொருளை கொண்டு போய் சேர்க்கிறது. இதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு அழகான வேர்ட் சொல்றாம, யுஃபமிசம்ன்ற வேர்டை யூஸ் பண்ற. யுஃபமிசம்ன்றது வந்து ஒரு பொருளினுடைய தன்மையை முற்றிலுமாக சிதைத்து காட்டப்படுவது. உதாரணம் பார்த்தா, கேமரான்ற சொல்லுக்கு நேரடியான பொருள் பார்த்தேன்னாக்க, இட் இஸ் நாட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் போட்டோகிராஃபி. கேமரானா டார்க் சேம்பர்னு அர்த்தம். அதனாலதான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் போனீங்கன்னாக்க லம்பர் ரூமுக்கு பேரு கேமரா உள்னு பேரு. இருட்டா இருக்கும், உள்ள என்ன இருக்குன்னே தெரியாது. கேமரா உள்ள இருக்கும்போது எடுத்துட்டு வாடான்னுவா. A dark chamber is known as camera. So photography இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள ஒரு டார்க் சேம்பருக்குள்ள பிலிம் வைக்கிறோம். சோ அந்த காரண பெயர் அந்த போட்டோகிராஃபி மெஷினுக்கு போயிட்டது, கேமரான்னு. நீங்க எக்ஸாக்ட் இங்கிலீஷ்ல கேமரான்னு எடுத்து பாத்தீங்கன்னா பின்னாடிதான் அதை வந்து ஒரு போட்டோகிராபிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டா மாத்தினா. ஆரம்பத்துல அதனுடைய எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா a dark chamber without light இல்லாத சேம்பர். இப்படி மாறுறது ரொம்ப சர்வசாதாரணம். எல்லா மொழியிலயும் அந்த சிக்கல் உண்டு. தேங்க்யூ சார். ரைட் அம்மா, முடித்துக் கொள்ளுகிறோமா? சரி, நன்றி.